உலகின் முதல் செயற்கை பிளாஸ்டிக் பேக்லைட் கண்டுபிடிப்பு. 5 பிப்ரவரி 1907 அன்று அமெரிக்காவில் வாழ்ந்த பெல்ஜியம் அமெரிக்க வேதியியலாளர் லியோ பேக்லாண்ட் உலகின் முதல் முழுமையான செயற்கை பிளாஸ்டிக்கான பேக்லைட் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவித்தார். அந்த காலகட்டத்தில் இயற்கை பொருட்களான மரம், எலும்பு, கச்சா ரப்பர் போன்றவற்றின் மாற்றாக பயன்படுத்தக்கூடிய புதிய பொருளின் தேவை அதிகமாக இருந்தது. இந்த தேவையை பூர்த்தி செய்ததே பேக்லைட் ஆகும். பேக்லைட் ஃபெனோல் மற்றும் ஃபார்மால்டிஹைடு ஆகிய வேதிப்பொருட்களின் சேர்க்கையால் உருவாக்கப்பட்டது. இது வெப்பத்திற்கும் மின்சாரத்திற்கும் எதிர்ப்பு கொண்டதாக இருந்தது. இந்த புதிய பிளாஸ்டிக் உருகாமல் உறுதியாக இருந்தது. பல்வேறு வடிவங்களில் உருவாக்கக்கூடிய தன்மையை கொண்டது. அதனால் தொழில்துறைகளில் இதன் பயன்பாடு வேகமாக அதிகரித்தது. குறிப்பாக மின்சார உபகரணங்கள், தொலைபேசிகள், ரேடியோ கருவிகள், சமையல் பாத்திர கைப்பிடிகள் போன்றவற்றில் பேக்லைட் பெரிதும் பயன்படுத்தப்பட்டது. பேக்லைட் கண்டுபிடிப்பு நவீன பிளாஸ்டிக் தொழில்துறையின் தொடக்கமாக கருதப்படுகிறது. இதன் மூலம் மனித வாழ்வில் புதிய பொருள் யுகம் ஆரம்பமானது. லியோ பேக்லாண்ட் தனது கண்டுபிடிப்புக்காக உலக அளவில் பெரும் புகழை பெற்றார். அவரது கண்டுபிடிப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. இன்று பல வகை பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டில் இருந்தாலும் அவற்றின் அடிப்படை வளர்ச்சிக்கு வழிவகுத்தது பேக்லைட் கண்டுபிடிப்பே ஆகும்.